வாங்க வாங்க பிடிங்க, வாங்க பிடிங்க பிடிங்க. எந்த ஊர் நீங்கள்? முக்தார் வெளியேறு. நீ வாங்க சார் வெளியேறு சார். பத்திரிகையாளர் முக்தார் அவர்களை கோஷங்களை எழுப்பி விரட்டி விரட்டி மாநாட்டில் இருந்து வெளியேற்றி இருக்காங்க விஜயின் ரசிகர்கள். ஒரு சைடு பார்த்தா பத்திரிகையாளர் முக்தார் பண்ணது மிகப்பெரிய தவறு, அவரு ஒருதலை பட்சமா இந்த மாநாட்டுக்குள்ள போய் வேணாம்னு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் மாநாட்டுக்குன்னு ஒரு விருந்தினர் வந்தா அந்த விருந்தினரை இப்படியாப்பா விரட்டுவீங்க அப்படின்னு விஜயின் ரசிகர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு. இவங்க ரெண்டு பேர்ல யார் செஞ்சது தப்பு அப்படிங்கறத தெளிவா பாத்திரலாமா? முக்தார் தன்னைத்தானே ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு திரியிறாரு. ஆனா உண்மையிலே அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளரான கிடையவே கிடையாது. அவரு 100% உடன்பிறப்புகளுக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இந்த சூழ்நிலையில முக்தார் அவர்கள் விஜய் நடத்துற மாநாட்டுக்கு எதுக்கு போயிருப்பாரு? கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்ச்சை நடக்கும், அந்த சர்ச்சையை ஊதி பெருசாக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் போயிருப்பாரு. அவர் போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. 100க்கு மேல பைப்புகள் வச்சு குடிநீர் விநியோகம் பண்ணிருக்காங்க. அந்த பைப்ல சில பைப்புகள்ல மட்டும் குடிநீர் வரல. அந்த பைப்பை மட்டும் செலக்ட் பண்ணி முக்தார் போய் வீடியோ எடுத்து பாருங்கப்பா தண்ணி வரலப்பா, இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, குடிநீர் கூட அரேஞ்ச் பண்ணலப்பா அப்படின்னு ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சார். தண்ணி வரல, தண்ணி வரலையா, தண்ணி வரலையா? வருது பாருங்க. முதல்ல விஜயின் ரசிகர்கள் யாரும் கோவப்படல. அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த பைப்ல தண்ணி வரல, ஓகே ஒத்துக்கிறோம், ஆனா வேற நிறைய பைப்ஸ் இருக்கு, தண்ணி நீட்டா வந்துட்டு இருக்கு, வாங்க காட்டி தர்றோம்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முக்தார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதை விட இதுல தண்ணி வருதா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாப்ல. ஒருத்தன் நியாயம் பேசினா அவங்கிட்ட நியாயம் பேசி போராடலாம், ஒருத்தன் வியாக்கியானம் பேசினா அவங்கிட்ட நியாயம் பேசி போராட முடியுமா? கஷ்டம். அதனால கடுப்பான விஜய் ரசிகர்கள், நீ கிளம்பு, இந்த மாநாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரியில்லை. நம்ம பஸ் போலாம். ஏய் டிவிக்கு முக்தார் வெளியேறு. நீ வாங்க சார் வெளியேறு சார். சார் வெளியேறு முக்தார் ஒரு விஷயத்த சுதாரிச்சிட்டாரு. இங்க இருக்கிறவன் யாருமே உடன்பிறப்பு கிடையாது, எல்லாமே விஜயின் ரசிகர்கள். அவங்க எல்லாரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இந்த இடத்துல இருந்து ஏட்டிக்கு போட்டினி வாக்குவாதம் பண்ணா பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு சுதாரிச்ச முக்தார் அவசரமா அங்க இருந்து வெளியேறினாரு. கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செஞ்சு அவரை வெளியேற்றினாங்க. மாநாட்டுக்கு வந்த ஒரு பத்திரிகையாளரை விரட்டி அடித்தது விஜய் ரசிகர்கள் செய்த தவறானா? ஆம், தவறுதான். ஆனா அதை விட பெரிய தவறு வேணும்னே சர்ச்சையை கிளப்பும் விதத்தில் முக்தார் நடந்து கொண்டதும் தவறுதான் அப்படிங்கறதா எங்களோட கருத்து. இந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அத்தோடி விட்டுறாதுங்க. முக்தார் செஞ்ச இந்த சர்க்கஸ் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.